ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்காக நம்ம ஒரே மாதிரியான கத்திரிக்காய்களை ஒரே சைஸில் வாங்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அது காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம நாளாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். கீத்தல் மாதிரி போட்டுக்கோங்க. நடுவில் சென்டரில் 4 பாகம் வர மாதிரி கீத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயை எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக வானலியில் ஆயில் சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காயை அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கிறதுனால அதில் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு, எலும்பை வலுப்படுத்துகிற சக்தி இருக்குது. அதனால் இது எல்லாரும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வதக்கின எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூடவே தாளிப்புக்காக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஆயிலில் வதக்கி விடுங்க. 2 வரமிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆயிலில் வதக்கி செய்யும்போது நல்லா அதோட பச்சை வாசனம் போயிடும். இதுக்கப்புறமா நான் நைஸாக அரைச்சி வச்சிருக்கிற 2 பெரிய தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா ஆயிலில் வேக விடுங்க. இதுக்கப்புறமா தேவையான மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயில் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு செய்யும்போது வெந்தயம் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரொம்ப கெட்டியான பதத்தில் இருக்கிறனால நமக்கு கத்திரிக்காயும் கொஞ்சம் வெந்து வரணும். அதுக்காக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த புளிக்கரைசல் மசாலாலாம் வெந்து வர்றதுக்காக நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு, செமையா வெந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஆயில்ல வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை இதுல போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். நம்மளுடைய சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.